அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகின்றார், தன்னையே நாளும் தருகின்றார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும் போது அவர்களை இடறி விழுந்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கருணையிலும் இரக்கத்திலும் நாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகள் ஒவ்வொன்றை நினைத்து அவரை போற்றி புகழ்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ராயலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. அந்நாளில் கிலியாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சேர்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ராயலின் கடவுளுமான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கிலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் ஜோர்தானுக்கு அப்பாலிலுள்ள கேரித்து ஓடையில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிடுகின்றேன் என்றார். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று ஜோர்தானுக்கு அப்பால் இருந்த கேரித்து ஓடையிலிருந்து தங்கியிருந்தார்.
காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் பலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உனக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிழலும் உன்னை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உன்னை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போது உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்திடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மேல் ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நம்முடைய எதிர்பார்ப்புகள் அல்லது நாம் விரும்புபவை அல்லது நமக்கு கிட்ட வேண்டும் என்று
நாம் நினைப்பவை எல்லாம் என்ன? ஒரு கணம் இதை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் விடை பெரும்பாலும் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சில ஆசைகளை அடிப்படையாக கொண்டதாகத்தான் அமைந்திருக்கும். அதிலே பிரதானமான விடயமாக எது இருக்கும் என்று சொன்னால் பணம், நாளாந்த சீவியத்துக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பரம். இவ்வாறு நம்முடைய பட்டியல் ஒரு சுற்று வட்டத்துக்குள் தான் இருக்கும். பிரியமானவர்களே, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இறைவனையும் இறைவனுடைய ஆட்சியையும் இன்னுமாக பிறர் சேவையையும் கடவுளுக்கு உரியோராக வாழ வேண்டியதனுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துவார்கள். நாம் கடவுளிடம் கேட்க விரும்புவது எல்லாம் என்ன? அது வேண்டும், இது வேண்டும், கை நிறைய பணம் வேண்டும், ரொம்ப சந்தோஷம் வேண்டும், என்னுடைய ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் நம்மை அறியாமலே கடவுளுடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைப்பதை நாம் ஒருபோதும் உணர்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. ஆனால் இன்றைய நாளினுடைய முதலாவது வாசகம் நமக்கு புனித இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கை அனுபவத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறார், உணவளிக்கிறார். திருப்பாடல் 33 சொல்லுவது போன்று, ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிடனும் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் போஷிப்பதே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நாம் எதிர்பாராத பல காரியங்கள் வாழ்க்கையிலே வந்து சேருவது, ஆசீர்வாதங்கள் நிரம்புவது, இன்னுமாக பல பாரிய விபத்துக்களிலே இருந்து நாம் காப்பாற்றப்படுவது, இவையெல்லாம் கடவுளினுடைய ஆசீர்வாதத்தினுடைய வடிவங்களாக இருக்கிறன. நாம் நினைப்பது என்னவென்று சொன்னால், அப்படியே ஒரு டோட்டல் விருப்பம், நான் எதிர்பார்க்கின்ற அந்த விருப்பம் அப்படியே நிறைவேற வேண்டும், அதுதான் புதுமை என்று நினைக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிறான்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில வேளைகளிலே இழப்பு கூட ஆசீர்வாதம்தான், இறப்பு கூட ஆசீர்வாதம்தான், வறுமை கூட ஆசீர்வாதம்தான். பிரியமானவர்களே, நாம் இது தேவையில்லை என்று நினைக்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதுவும் கூட, சோதனைகள் கூட ஆசீர்வாதங்கள் தான். பிரியமானவர்களே, உறுதி கொள்வோம், தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் புடமிடுகிறார். அவ்வாறு புறமிடுவது ஏனென்று சொன்னால், பேறு பெற்றோர் பட்டியலிலே நாம் இடம்பெற வேண்டும் என்றுதான். அந்த பேறு பெற்றோர் பட்டியல்தான் இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகமாக இருக்கிறது. என் பொருட்டு பிறர் உங்களை இகழ்ந்து பேசி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது பேறு பெற்றவர்கள். ஒவ்வொரு இறைவாக்கினுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. இன்றும் கடவுளை தேடுகின்ற மானிடர் மீது சோதனையும் சவால்களும் பசியும் போராட்டமும் மானக்கேடும் மன உடைவும் அவை பொதுவானவை, நிரந்தரமானவை. ஆனால் கடவுள் அவர்களை பேறு பெற்றோர் பட்டியலுக்கு கொண்டு செல்லுகிறார். முயற்சிப்போம். ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு இந்த பலி வழியாகவும் நாள் வழியாகவும் நிறைவாக கிடைக்க அவர் துணை வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். நல்ல ஆயனே இறைவா,
திரு அவையை நல்ல ஆயனை போல் நிறைவாய் வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் அன்பு, இரக்கம், பரிவு என்னும் மேய்ச்சல் நிலத்திற்கு எங்களை வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, ஆயனில்லா ஆடுகளைப் போல் ஆதரவின்றி, உறவுகளின்றி மற்றும் உணவின்றி பல்வேறு இடங்களில் தனிமையில் தவிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது பாதுகாப்பை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்று உரைத்த இறைவா, பணம், பொருள், பட்டம் மற்றும் பதவி என்னும் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அதை பிறரோடு பகிரவும் உம்மையே என்றும் பின்பற்றி வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, நாம் ஒவ்வொருவரும் கலாச்சார மாற்றங்களால் உமது வார்த்தையை வாழ்வாக்க மறந்துவிடாமல் எப்போதும் அன்னை மரியாவை போல் இதயத்தில் வைத்து சிந்திக்கவும் அதனை செயல்படுத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை என்றும் போஷிக்கின்ற வானக தந்தையே, நீர் எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் அவை தாங்கி வருகிற செய்திகளும் உம்மை நீர் நிலையானவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன என்பதை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வேதனைகளையும் கண்ணீர்களையும் நீர் மகிழ்வாக மாற்றுகிறீர் என்கின்ற உணர்வோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக உமீடேற்றுவோராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியார் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரிடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநேனராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி
உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணி. அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் அருகினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.